எல்லாம் அல்ல எங்களூர் செவ்வாய்ப்பட்டியில் எழுந்து அன்பாளித்துக் கொண்டிருக்கக்கூடிய ஸ்ரீ பத்ரகாளி அம்மனுடைய அருளாசியோடு சோதிட ஆர்வலர்கள், தொழில்முறை சோதிடர்கள், யூடியூப் சப்ஸ்கிரைபர்கள் அனைவருக்கும் பயன்படக்கூடிய வகையில் பலன் சொல்லும் முறை அப்படிங்கிற தலைப்பில் ஏதாவது ஒரு உதாரண ஜாதகத்தை எடுத்துக்கொண்டு விளக்குவது எனது வழக்கமான ஒன்று. அந்த வகையில் இன்றைக்கி ஒரு பெண்ணோட ஜாதகத்தை எடுத்துக்கிறோம். இந்த பெண்ணுக்கு 28 வயதுக்கு மேலே தாண்டிடுச்சு. என்னிட்ட சாதம் பார்க்கும்போது இன்னும் இது வரைக்கும் திருமணம் ஆகலாமா அப்படின்னா ஒத்துக்கிட்டாங்க. ஏன் லேட் மேரேஜ் ஆனது அப்படிங்கிறதையும், இவங்க வக்கீலுக்கு படிச்சிருக்காங்க, லாயருக்கு படிச்சிருக்காங்க. ஆனால் லாயருக்கு அவங்க படித்தாலும் அதில் இன்ட்ரெஸ்ட் இருக்காதுமா, உனக்கு இணையம் கம்ப்யூட்டர் இது மாதிரி விஷயங்களில் வேலை பார்க்க தான் ஆசைப்படுவேன் அப்படின்னா அதையும் ஆமான்னு சொன்னாங்க. இதற்கெல்லாம் என்ன காரணம் அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். ஒவ்வொன்றிலையும் என்ன காரணம் அப்படிங்கிறது பொதுவான விதி. திருமணம் லேட் ஆகிறதுக்கு நான் சொல்லிட்டு இருக்கப்ப 1, 2, 7, 8 இதெல்லாம் திருமண ஸ்தானம். லக்கணங்கிற 1ஆம் இடம், குடும்பஸ்தானங்கிற 2ஆம் இடம், 7ஆம் இடம் கணவன் அல்லது மனைவி ஸ்தானம், 8ஆம் இடம் மாங்கல்ய ஸ்தானம். இந்த லக்கணத்துக்கு 1, 2, 7, 8, ராசிக்கு 1, 2, 7, 8 இந்த இடங்களை பார்க்கணும். இந்த இடங்களோடு சனி செவ்வாய் ராகு தொடர்பு இருந்தாலோ அல்லது பார்வை சேர்க்கை முறை தொடர்பு பெற்று இருந்து தாம்பத்திய சுகத்தை தரக்கூடிய சுக்கிரன் குரு பகவான்லாம் எப்படி இருக்கிறாரு, அவங்களும் பாவத்துவமாக சுகத்துவமாக இருக்கிறாங்கிற பொறுத்து தான் அவங்க திருமண வாழ்க்கை அப்படிங்கிற அமைது நடக்கக்கூடிய தசாபுத்தியை பொறுத்து இருக்கும். அப்போ இவற்றையெல்லாம் ஆராயும் போது இது போன்ற அமைப்புகளோடு பாவத்துவமாக இருக்கக்கூடிய ஒரு அமைப்புகளில் அவங்களுக்கு மேரேஜ் லேட் ஆகும் அப்படிங்கிறத நிறையா வீடியோவில் போட்டிருக்கோம். அதை மெய்விக்க வகையில் இன்றைக்கி இந்த நம்ம உதாரணமாக எடுத்துக்கிற ஜாதகத்தை தெரியும். அடுத்து இந்த பெண்ணு வழக்கறிஞராக படிச்சிருக்காருன்னா ராசி மற்றும் லக்கணத்துக்கு 2, 10ஆம் இடங்களோடு சனி ஒருத்தருக்கு தொடர்பு இருந்தால் நிச்சயமாக அவங்க வழக்கறிஞராக படிச்சிருப்பாங்க. ஆனால் வழக்கறிஞராக படித்தாலும் அவங்க இணையத்தில் ஈடுபாடு என்ன காரணம்னா புதன் அதிக சுபத்துவமாக இருக்குது. அதாவது புதன் அதுக்கு அடுத்த சுபத்துவமாக இருக்கக்கூடிய தன்மைகளில் இருக்குது. அதாவது இது ராசி லக்கணத்துக்கு 2, 10ஓடு தொடர்பு கொள்ளக்கூடிய இந்த நிலைகளில் இவை இருந்தாலும் ஆனால் அதிக சுபத்துவமான தன்மைகளில் புதன் இருக்காரு அப்படிங்கிற வகையில் அது மாதிரியான ஈடுபாடுகள் இருக்குது அப்படிங்கிறத நம்ம இந்த இதில் பார்ப்போம். எப்பவுமே சனி செவ்வாய் சேர்ந்து அல்லது பார்த்தா அந்த இடம் கெடும் அப்படிங்கிற அமைப்புகளில் தான் இந்த பெண்ணுக்கு திருமணமும் காலதாமதம் ஆகுது. இப்போ நான் உதாரணமாக எடுத்துக்கிட்ட ஜாதகம் பிறந்த தேதி நேரம் தர்றேன், நான் ஊர் சொல்ல விரும்பலை. 15/7/1998 இரவு 9:05 பிறந்திருக்காங்க. ஏன்னா அந்த பெண்ணுடைய பிரைவேசிக்காக நான் அந்த பிறந்த ஊரை சொல்லலை. 15/7/1998 9:05 PM. இப்போ இந்த ஜாதகம் ஸ்க்ரீனில் சைடில் தெரியும் பாருங்கள், அல்லது மேலே தெரிகிற மாதிரி நான் வர வச்சுருக்கிறேன். அதை பாருங்கள். இந்த பெண்ணுக்கு லக்கணம் அப்படிங்கிறப்ப மகர லக்கணம், ராசி அப்படிங்கிறப்ப மீன ராசி, நட்சத்திரம் உத்திரட்டாதி நட்சத்திரம். எனக்கிட்ட ஜாதகம் பார்க்கும்போது 28 வயசு முடிஞ்சு 29ஆவது வயசு ரன்னிங் ஆயிடுச்சு. இப்போ இது வரைக்கும் உனக்கு திருமணம் ஆகலை அப்படின்னு நீ சொன்னதுக்கு என்ன காரணம் அப்படின்னா ஜாதகத்தை பாருங்கள். லக்கணத்தில் கேது, 2ல் குரு சந்திரன், 3ல் சனி, 5ல் சூரியன் சுக்கிரன் செவ்வாய், 6ல் புதை, 7ல் ராகு. இந்த ஜாதகத்தில் பெரும்பாலான கிரகங்கள் எல்லா கிரகங்களும் ராகு கேதுக்குள்ளே இருக்குது, அடைக்கப்பட்டிருக்கு. இது காலசர்ப்ப தோஷம் அப்படிங்கிற ஒரு அமைப்புகளில் பார்க்குறப்ப காலசர்ப்ப தோஷமா யோகமா அப்படிங்கிறப்ப தலையில் ராகு வாலில் கேது இருந்தால் தோஷமாகவும், தலையில் கேது வாலில் ராகு இருந்தால், அதாவது 7ஆம் இடத்துல இந்த ராகு இருக்கிறதுனால இது காலசர்ப்ப யோகம்னே சொல்லலாம். இதனால் ராகு கேது பிடிக்குள்ள கிரகங்கள் மாட்டினா பாம்பாயில் அகப்பட்ட தேரை போல அப்படிங்கிற மாதிரி நிறைய போராடி கஷ்டப்பட்டு வரக்கூடிய ஒரு அமைப்பான ஜாதகம். இந்த ஜாதகத்தில் லக்கணத்தில் கேது இருக்கிறது மட்டும் இல்லாமல் லக்கணாதிபதி வேற நீசம். அப்போ நிறைய போராடி வரக்கூடிய ஒரு அமைப்பு. இந்த பெண் எப்படி வழக்கறிஞர் ஆனா அப்படிங்கிறத மஸ்ட்டு அதை படித்தாங்கன்னா லக்கணத்துக்கு, அதாவது ராசிக்கு 2ஆம் இடத்துல சனி இருக்கார். லக்கணத்துக்கு 2 கூடியவர் சனியாகி, லக்கணத்துக்கு 2 கூடியவர் குருவாகி, ராசிக்கு 2ஆம் இடத்துல சனி இருக்கார். பெரும்பாலும் குரு பகவானும் ஒரு நீதிபதி போன்ற அமைப்புகளையோ அல்லது பேசக்கூடிய ஒரு அமைப்பையோ தரக்கூடியது தான். அப்போ இந்த ஜாதகத்தை பொறுத்த வரைக்கும் லக்கணத்துக்கு, அதாவது ராசிக்கு 2ஆம் இடத்துல இந்த சனி இருக்கிறதுனால அவர் வழக்கறிஞர் கொஞ்சம் படிச்சிருந்தாலும் இந்த ஜாதகத்தில் அதிகமாக அதில் இன்ட்ரெஸ்ட் அதிகமாக இருக்காது அப்படின்னு நான் சொன்னேன். என்ன காரணம்னா மீன ராசியாகி குருவும் சந்திரனும் சேர்ந்து குருச்சந்திர யோகம் பெற்று குருவுடைய 5வது பார்வை புதன் மேலே விழுவுது. குரு பகவான் இங்கே எத்தனை டிகிரினா 4 டிகிரி, புதன் பகவான் 25 டிகிரி 44 கலை. அதனால் குருவோட பார்வை இங்கே புதன் மேலே விழுவதனால நிச்சயமாக நீங்கள் ஏதோ ஒரு அந்த நேரத்தில் நடக்கக்கூடிய தசாபுத்திகளால் நீ மாறுபட்டு படிச்சிருப்பேன். ஏன்னா இப்போ உங்களுக்கு சனி தசை 10 மாதம், புதன் தசையில் ஒரு 17, இடையில படிக்கக்கூடிய காலத்தில் கேது தசை வந்துச்சு.
அந்த கேது திசை அப்படிங்கிறதால தான் நீ வழக்கறிஞரை படிச்சு. ஏன்னா ராசிக்கு 2ஆம் இடத்துல சனி இருந்து அதுக்கு அடுத்தபடியாக லக்கணத்துக்குள்ள கேது இருக்குப்ப கேது யாரை போல செயல்படுவார், சனியை போல செயல்படுவார் அப்படிங்கிற ஒரு அமைப்புகளால் நீ அது மாதிரி படிச்சிருக்கணும் அப்படிங்கிற அமைப்புகளில் நம்ம சொன்னோம். அப்படி சொல்லும் பொழுது இந்த பெண்ணுக்கு ஆமாம் சார் எனக்கு வந்து அதில் இன்ட்ரெஸ்ட் இல்லை அப்படிங்கிறப்ப எனக்கு கம்ப்யூட்டர் ஃபீல்டு தான் பிடிக்குது அப்படிங்கிறதையும் அவங்க சொன்னாங்க. இந்த பெண் ஏன் லேட் மேரேஜ் ஆகுது அப்படிங்கிற விஷயத்தை சொல்லும்போது லக்கணத்தில் இது வரைக்கும் டிலே ஆகிட்டு இருக்குன்னா லக்கணத்தில் கேது, அடுத்து லக்கணாதிபதி நீசம், 7ல் ராகு, களத்திர ஸ்தானமான 7ஆம் இடத்துல ராகு இருக்கார். 7ஆம் அதிபதியும் பாருங்க சூரியன் சுக்கிரன் செவ்வாய் 3 சேர்ந்து இருக்கு. 7ஆம் அதிபதி சூரியன் சுக்கிரன் செவ்வாய். அப்போ களத்திர ஸ்தானாதிபதியும் களத்திர காரகரும் அங்கே சேர்ந்து சனி செவ்வாயோட லிங்கில் இருக்காங்க. செவ்வாய் இணைஞ்சு சனி பார்வை, செவ்வாய் இணைஞ்சிருக்கு சனியுடைய பார்வை. அப்போ அந்த சனியுடைய பார்வையில் டிகிரி அடிப்படையில் பார்த்தா கூட பெரிய அளவுக்கான சனி எத்தனை டிகிரி 8 டிகிரியில் இருக்கார். சூரியன் 29 டிகிரி 6 கலை, சுக்கிரன் வந்து 1 டிகிரியில் இருக்கார். இப்போ சனியுடைய பின்னோக்கிய பார்வை தான் சுக்கிரன் மேலே விழுவும். ஆனால் என்ன ஆகுது, சனி செவ்வாய் மேலே விழுவும். சனி 8 டிகிரி, செவ்வாய் வந்து 12 டிகிரிக்குள்ளே இருந்துச்சுங்களேன். சனி 8 டிகிரி 57 கலை, செவ்வாய் 12 டிகிரி 24 கலை. சனியுடைய பார்வை செவ்வாய் மேலே விழுவுது. சனி செவ்வாய் மேலே விழுந்துங்கிறப்ப கூடுதலான பாவத்துவமாகி அந்த செவ்வாய் சுக்கிரன் சூரியனோட இணைஞ்சிருக்காங்க. இப்போ பொதுவாக அப்போ என்ன செய்கிறோம், களத்திர இப்போ 7ஆம் இடத்துல ராகு, பெரும்பாலும் 7ல் ராகு இருக்கிறதே திருமணம் லேட் ஆகும். அது மட்டும் இல்லாமல் அந்த விடத்தை அதிபதி சூரியனும் சனியுடைய பார்வையில் வாங்கி அதுக்கடுத்து செவ்வாயோடைய இணைவையும் பெற்று இதில் அதுக்கு அடுத்தபடியாக களத்திர காரகன் சுக்கிரனும் சனி செவ்வாயோட லிங்கில் இருக்கிறதுனால 7ஆம் இடம் 7ஆம் அதிபதி காரகம் 3மே கெட்டுப்போச்சு. ஸ்தானம், ஸ்தானாதிபதி, காரகம் அப்படிங்கிற ஒரு அமைப்பு இதில். சரி ரைட்டு, இந்த 1 2 7 8 இந்த இடத்த விட்டாலும் அதுக்கு அடுத்தபடியாக ராசிப்படி பார்க்கும்பொழுது ராசியில் குருவும் சந்திரனும் சேர்ந்துருந்தாலும் ராசிக்கு 2ல் சனி, அவர் அங்கேருந்து 7ஆம் பார்வை 7ஆம் பார்வையாக 8ஆம் இடத்தை பார்ப்பார். அப்போ ராசிக்கு 2ஆம் இடம் 8ஆம் இடம் கெட்டு போச்சு. ராசிக்கு 7ஆம் அதிபதி புதனும் குருவோட பார்வை பெற்றிருக்கிறதுனால திருமணம் உண்டு, கொஞ்சம் சற்று காலதாமதம் ஆகும் அப்படிங்கிற விதிக்கும் வந்தோம். மீனராசிக்கு 7ரை சனி நடக்குது. அதாவது இந்த பெண்ணு பிறக்கும்போது 7ரை சனியாக இருந்தாலும் 7ரை சனியில் பாதச்சனியில் கொஞ்ச காலம் இருக்கக்கூடிய காலத்தில் பிறந்ததுனால 2வது ரவுண்டையே நம்ம முதல் ரவுண்டாக தான் எடுத்துக்கணும் அப்படிங்கிற வகையில் இந்த பெண்ணுக்கு ஜென்மச்சனி நடக்கிறதும் ஒரு காரணம். அப்போ ஜென்மச்சனி நடக்கிறது. இப்போ ஜென்மச்சனி இது ரெண்டும் சேர்ந்து இப்போ வந்திருக்கிறது சுக்கிரதசை. இப்போ சுக்கிரதசை சுய புத்தி அப்படிங்கிறது கொஞ்சம் லேட் பண்ணிக்கிட்டு இருக்கு. இப்போ சுக்கிரதசையில் சுக்கிர புத்தியும் முடிஞ்சிருச்சு. அடுத்து வரக்கூடிய சூரிய புத்தினா சூரியனையும் சனி பார்க்குறாரு. அடுத்து சந்திர புத்தியில் இந்த பெண்ணுக்கு திருமணம் நடக்கும் அப்படிங்கிற மாதிரி நம்ம சொல்லி அனுப்பணும். அப்போ எப்பவுமே திருமணம் அப்படிங்கிற ஒரு பெண்ணாக இருந்தால் நிச்சயமாக 25 வயசுக்குள்ள திருமணம் நடந்தால் ஓகே. அது தாண்டி போகிறப்ப 28 29 30 31 அப்படின்னு போகும்போது அது காலதாமத திருமணத்தை கொடுக்கும். சரியான கணவன் அமைவதில் சிக்கல். இவங்களை வந்து இந்த மாதிரி ஜாதகத்தில் வெறும் நட்சத்திர பொருத்தத்தை மட்டும் வச்சுக்கிட்டு திருமணம் செஞ்சால் பிரச்சனைகளை பிரிவுகளை கொடுக்கும். 2 பேர் ஜாதக கட்டங்களை நடக்கக்கூடிய தசாபுத்திகளை இவற்றையெல்லாம் ஆய்வு செய்து பார்த்து திருமணம் செய்யாதான் சிறப்பாக இருக்கும் அப்படிங்கிறது விதி. அப்போ இந்த பாதத்தை பாருங்கள், பெரும்பாலும் பாருங்கள் ராகுகேதுக்குள்ளே எல்லா கிரகங்களும் அடக்கி காலசர்ப்ப தோஷம். லக்கணம் லக்கணாதிபதி கெட்டு போயிட்டார். ராசியாதிபதி ஆட்சிங்கனால ஓகே. அடுத்தபடியாக 1 2 7 8 அப்படிங்கிற அமைப்புகளில் லக்கணத்தில் கேது, லக்கணாதிபதி கெட்டு போனார். 7ல் ராகு, 7ஆம் அதிபதியும் காரகனான சுக்கிரனையும் சனியோட பார்வை விழுகிறது. செவ்வாயோட லிங்கு தொடர்பு இருக்குது. சனி செவ்வாய் எங்கெல்லாம் தொடர்பு இருக்கோ அவை சர்வநாசங்கிற வகையில் கெட்டு போனது. ராசிக்கு பார்த்தாலும் 2ல் சனி இருந்து 8ஆம் இடத்தை பார்த்தது 2 8ல் ராகு கேது, 2 8ல் சனி செவ்வாய் தொடர்பு இருக்கிறதுனாலையும் இப்படியான அமைப்புகளில் 7ஆம் இடத்தை குரு பார்க்குது. 7ஆம் அதிபதி புதன் குருவை பார்க்கறதுனால திருமணம் நடக்கும். ஆனால் லேட்டானாலும் திருமணம் நடக்கும், நல்ல கடன் அமையும் அப்படிங்கிற மாதிரி நம்ம சொல்லி அனுப்பணும். அதனால் ஜாதகம் எப்பவுமே முதல்ல நம்ம பிள்ளைகளுக்கு திருமண பொருத்தம் வரன் தேடும்போது நம்ம பிள்ளைகளோட ஜாதகத்தை முதல்ல எடுத்து பார்த்துக்கணும். அந்த ஜாதகப்படி எப்படி திருமணம் நடக்கும், எப்படிப்பட்ட கணவன் அமையணும், இவங்க ஜாதகப்படி திருமண யோகம் இருக்கா இல்லையா அப்படின்னு சொல்லி இந்த 1 2 7 8 இடங்கள் அந்த அதிபதிகள் குழந்தை பாக்கி தரக்கூடிய குரு பகவான், புத்திர பாக்கி தரக்கூடிய குரு பகவான், தாம்பத்திய சேவை தரக்கூடிய சுக்கிரனையும் பார்க்கணும். இங்கே புத்திர பாக்கி தரக்கூடிய குரு பகவான் கெடலை, ஆனால் புத்திர ஸ்தானங்கள் கெட்டுருக்கு. 5ஆம் இடத்துல சனி செவ்வாய் லிங்காகி இருக்கு. புத்திர காரகன் அப்படின்னு சொல்லக்கூடிய குரு பகவான் மட்டும் கெட்டு போகாத நிலைகளில் புத்திர பாக்கியம் உண்டுங்கிறதுக்கும் நம்ம வந்துடலாம். அதனால் இது மாதிரி நிறைய ஜாதகங்கள் எப்பவுமே திருமணம் அப்படிங்கிறதுக்கு முன்னால் உங்கள் பிள்ளைகளோட ஜாதகத்தை
ஒரு சோதிடத்தை எடுத்துகிட்டு போய் பிறந்த தேதி நேரத்தை கொடுத்து திருக்கணித அமைப்புகளில் டிகிரி வச்சு எடுத்து பார்க்கணும். அதே டிகிரி வச்சு தான் பார்க்கணும். டிகிரி வச்சு பார்க்கும்போது தான் இது பார்க்குது பார்க்கலை அப்படிங்கிறத கன்ஃபார்ம் பண்ண முடியும். சிலது பார்க்குமோ பார்க்காது, சனி பார்க்குதுமோ பார்க்காது. இப்போ சனி பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக சனி இப்போ வந்து சுக்கிரனை பார்க்குதானா பார்க்கல. சனி எத்தனை டிகிரியில் இருக்கார்? 8 டிகிரி 57 கலை. சுக்கிரன் வந்து ஒரு டிகிரிக்குள்ளே அப்போ தான் வர்றாரு, 22 கலையில் வர்றாரு. அப்போ சனியுடைய நேர்பார்வை சுக்கிரன் மேலே விடலை, ஆனால் பின்னோக்கிய பார்வை இருக்கும். சனிக்கு முன்பின் பார்வை இருக்குல்ல, அதனால தான் பாவத்துவம் ஆயிட்டார். அப்போ இந்த மாதிரி தன்மைகளில் கொஞ்சம் கண்டுபிடிக்கிறது, துல்லியமாக கண்டுபிடிக்கிறது டிகிரி வச்சு பார்க்கணும் அப்படிங்கிறது முக்கியம். அதனால் ஒரு திருமணங்கிறது 1000 காலத்து பயிர். வெறும் நட்சத்திர பொருத்தங்களை மட்டும் வச்சுட்டு 10 பொருத்தம் இருக்குது 12 பொருத்தம் இருக்குது அப்படிங்கிறத வச்சு முடிவு பண்ணாதீங்க. சில பேர் சோதிடர் வந்து பெண்ணோட பிறந்தவங்க, பெண்ணுடைய மாமே, பெண்ணோட அப்பாவோட பிறந்தவங்க சரியாக சொல்கிறாரு. அந்த அலைன்ஸ் பார்க்கக்கூடிய பையனுடைய கூட பிறந்தவங்க அவங்க பிறப்பு இழப்புகள்லாம் கரெக்டாக சொல்கிறாரு, அதனால் வந்து ஒரு சூப்பர் சோசியர்னு முடிவு பண்ணிடாதீங்க. ஏன்னா நீங்கள் இதை தான் கேட்பீங்கனாலே நாங்கள் திருமணம் சோதிடருக்குள்ளே புரிஞ்சுக்கிற மாதிரி சில குறியீடுகளை போட்டு வச்சுருவோம். அப்போ பையனோட இந்த பெண்ணோட எத்தனை பேர் ஆண் பெண் எத்தனை, அம்மாவோட ஆண் பெண் எத்தனை, அப்பாவோட பிறந்த ஆண் பெண் எத்தனைங்கிறத எங்களுக்குள்ளே புரிகிற மாதிரி நாங்கள் சோதிடர்கள் ஒரு குறியீடு வச்சுருக்குறோம். அதை பார்த்துட்டு கரெக்டாக சொல்லிடுவாங்க. அது மாதிரி பையனுடைய ஜாதகத்துலேயும் அது மாதிரி எழுதியிருப்பாங்க. அதை பார்த்துக்கிட்டு இந்த பொண்ணுக்கு போகிற இடத்துல 2 ஆண் ஒரு பெண்ணு இருக்கணும் அப்படின்னா அங்கே குறியீடு இருக்கும், அதை வச்சு சொல்லுவாங்க. இதை வச்சுக்கிட்டு நீங்கள் முடிவு பண்ணிடுறீங்க. என்ன காரணம்னா அப்படின்னா சோதிடத்தை பற்றி பெரிய அளவுக்கு ஞானம் இல்லாதவங்க இந்த 10 பொருத்தத்தையும் அடுத்தபடியாக நீங்கள் கேட்கக்கூடிய பிறப்பு இழப்பை தான் கேட்பீங்க. ஏன்னா பிறப்பு இழப்பு கரெக்டாக சொல்லிட்டாரு, இந்த பெண்ணு வந்து 2 ஆண் ஒரு பெண்ணுக்கு எடுத்து போகும் அப்படின்னு சொன்னோடனே ரைட்டு, அங்கேயே அது நம்ம பார்க்குற இடத்துலையும் 2 ஆண் ஒரு பொண்ணு தானே இருக்குது, அப்போ சூப்பர் கரெக்டாக சொல்லிட்டாரு, அதனால் இந்த பெண்ணை அங்கே கட்டலாம் அப்படின்னு நீங்கள் முடிவு பண்ணாது தப்பா. இதெல்லாம் வந்து ஒரு குறியீடுகள். துருவக்கணிதம் அப்படின்னு ஒரு கணிதம் இருக்குது. ஒரு ஜாதகத்தை எழுதும் பொழுதே அந்த பெண்ணோட அந்த பிள்ளையோட பிறந்த ஆண் எத்தனை பெண் எத்தனைங்கிறதையும், அவன் அம்மாவோட பிறந்த ஆண் எத்தனை பெண் எத்தனையும், அப்பாவோட பிறந்த ஆண் எத்தனை பெண் எத்தனை போன்ற விஷயங்களை குறியீடுகளாக எழுதுகிற சோதிடர்கள் மற்ற சோதிடர்கள் புரியணும் அப்படிங்கிறதுக்காக எழுதி வச்சுருவாங்க. அது சோதிடருக்குள்ளே மட்டும் அது புரிஞ்சுக்கிறோம். எப்படி டாக்டர் சீட்டு இந்த மெடிக்கல் கார்டு மட்டும் கரெக்டாக மாத்திரை எடுப்பார், மற்ற மெடிக்கல் கார்டு எடுக்க முடியாதோ அதே போல் எங்களுக்குள்ளே புரிந்து கொள்ளக்கூடிய அமைப்புகளில் எழுதி வச்சுது. அப்போ நீங்கள் பிறப்பு இழப்புகளை சொன்ன பிறகு சரியாக சொல்லிட்டாரு, அப்போ பொருத்தம் இருக்குது. நட்சத்திர பொருத்தமும் ரைட்டாக இருந்து இந்த மாதிரி பிறப்பு இழப்பு சரியாக சொல்லிட்டா சூப்பர் அப்படின்னு கட்டிடுறியே. ஆனால் அப்படியெல்லாம் வேணாம். பிறப்பு இழப்பெல்லாம் கண்டுபிடிச்சி என்னென்ன பெரிய உங்கள் ஜாதக கட்டத்தில் பெண்ணோட ஜாதகம் பையனோட ஜாதகமாக இருந்தாலும் திருமண அமைப்பு எப்படி 1-2 திருமண ஸ்தானமான 1, 2, 7, 8ஆம் இடங்கள் எப்படி இருக்குது, அது சுபத்தன்மையாக இருக்கா பாவத்தன்மையாக இருக்கா, சுபம் பாவம் கலந்து இருக்கா, அது முழுக்க பாவத்தன்மையாகவே இருக்கா, முழுக்க பாவத்தன்மையாக இருந்தால் ரொம்ப மோசம். அப்போ அது மாதிரி அமைப்புகளில் அதுக்கு தகுந்த மாதிரியான வரனை தேடணும். அப்புறம் வந்து சரி தோஷத்துக்கு தோஷம் தான் சேர்க்குறதுலாம் தப்பு. நாகதோஷத்துக்கு நாகதோஷத்தை சேர்க்கணும் அப்படிங்கிறலாம் வேண்டியில்லை. அப்படியெல்லாம் பார்க்காதீங்க. 1-7 ராகு இருந்தால் 2-8 ராகு இருக்குன்னு சில சோசியர்லாம் சொல்லுவாங்க. இதெல்லாம் வந்து சோதிடத்தை பற்றி முழுமையாக தெரியாத சோதிடர்கள் இது போன்ற விஷயங்களை டெக்னிக்கலை எடுத்துக்கிட்டு அவங்க வந்து முடிவு பண்ணுறாங்க. ஆனால் உண்மையிலே கட்டங்கள் ஜாதகத்தை எடுத்துக்கிட்டு அந்த கட்டத்தை எடுத்துக்கிட்டு பலன் சொன்னால் எப்படி நீங்கள் சரின்னு ஒத்துக்கிறீங்களோ அதே மாதிரி 2 பேர் ஜாதகங்களையும் தனித்தனியாக பார்த்து 2 பேருடைய ஜாதகங்களோட அமைப்புகள் குணநலங்கள் தசாபுத்தி யோகமான ஏன்னா தசாபுத்திகளை வச்சு தான் வாழ்வியல் உண்மைகளை தெரிஞ்சுக்கிறது, வாழ்வியல் சம்பவங்களை சொல்கிறது தசாபுத்திகள். இப்போ அந்த பெண்ணுக்கோ பையனுக்கோ இடையில வந்து ஒரு மரண சம்பந்தமாக, அதாவது விபத்து ஆபத்து அல்லது விதி விலக்கு, அதாவது விதி குறைவு அல்லது தாம்பத்திய சுகத்தை தர முடியாத தன்மை, அல்லது அந்த பெண்ணே தவறான பெண்ணா அல்லது பையனே தவறான பையனா, கேரக்டர் வைஸு செக்ஸுவலாக அப்படிங்கிற எல்லா விஷயங்களையும் அந்த ஜாதக கட்டங்களில் கிரகங்கள் பார்வை சேர்க்கை வீடு கொடுத்த வலிமைங்கிற முறையில் நிச்சயமாக கண்டுபிடிச்சி கொள்ளலாம். அவ்வாறு கண்டுபிடிச்சி பார்த்துடலாம். அதனால் வந்து முதல்ல தனிப்பட்ட முறையில் கூட்டமாக கூட்டிகிட்டு போகாமல் பையனுடைய ஜாதகத்துக்கு எப்படி இருக்குது, நம்ம பெண்ணே அதாவது அப்பா அம்மா பேச்சை கேட்டு கட்டிக்குவாளா அல்லது விரும்பி தான் கட்டிக்குவாளா, அல்லது நம்ம பெண்ணுடைய ஏன்னா நம்ம அப்பா அம்மாவுக்கே தெரியாத சில விஷயங்கள் இருக்கும், பெண் வந்து நல்ல பெண்ணா எப்படி இருக்கா, இதெல்லாம் போன்ற விஷயங்கள் எல்லாம் தனிப்பட்ட முறையில் ஜாதக கட்டங்களில் பார்த்து தெரிந்து கொண்டு அதற்கேற்றார் போல தான் தேட முடிய 2 பேர் ஜாதக கட்டங்களை நன்றாக ஆராய்ந்து அவங்களுக்குள்ளே நடக்கக்கூடிய தசாபுத்திகளை பொறுத்து அப்படி பார்த்து தான் முடிவு பண்ணி கட்டணும். ஜாதகத்தில் 2 பிறப்பு இழப்பில் மாறலாம், 2 ஆண் ஒரு பெண் இருக்கணும் அப்படிங்கிறப்போ ஒரு ஆண் ஒரு பெண் இடத்தோட கட்டலாம். கிழக்கை கட்டணுங்கிறப்ப மேற்கையும் கட்டலாம், தப்பு இல்லை. திசை பொருத்தம் வேண்டியதில்லை, பிறப்பு இழப்பு பொருத்தம் தேவையில்லை, இதெல்லாம் பார்க்க வேண்டியதில்லை. கட்ட அடிப்படைகளில்
2 பேருக்குள்ள அந்யோன்யமான அமைப்பு, தாம்பத்திய சுகத்தை தரக்கூடிய அமைப்பு இருக்கா, அந்யோன்யமாக இருப்பாங்களா, தொடர்ந்து இவர்களுக்குள்ள யோக திசைகள் இருக்கா, ஏதாவது மரணம் சம்பவிக்கக்கூடிய பாதகாதிபதி திசை, அவயோக திசை, 6 8 கூடிய திசைகள், 2 பொண்ணுக்கும் பையனுக்கும் பெண்ணுக்கு 6 கூடிய திசை, பையனுக்கு 8 கூடிய திசை, இது மாதிரிலாம் வந்து இவர்களை இணைக்கும் போது கடுமையான அங்கே கஷ்டங்களை நஷ்டங்களை கொடுத்துரும். அதனால் வந்து முதல்ல யார்கிட்டையும் நீங்கள் சோதிடர்கள்கிட்ட நல்லா தெளிவாக நன்றாக ஆராய்ந்து பார்க்கக்கூடிய அனுபவம் உள்ள படித்த சோதிடர்களாக இருந்தால் சில பேர் அதிகம் தான் படிக்கிற படிக்காத மேதைகள் பாடலில் உண்டுங்கிற மாதிரி அவங்க வந்து கட்டங்களை அலசி ஆராய்ஞ்சு பலன் சொல்லக்கூடிய நபர்கள்ட்ட போய் அதை பார்த்து அதே மாதிரி எந்த பையனை பார்க்குறோமோ அந்த பையன் ஜாதகத்தை நம்ம பார்க்கணும். இது லக்கணத்தை கொண்டே ஜாதகருடைய குணத்தை சொல்லிடலாம். அவங்க வந்து தப்பான கேரக்டராக அப்படிங்கிறப்ப 3 7 12 தான் காமத்திரிகோணம். இந்த இடத்தோடு சுக்கிரன் சனி செவ்வாய் எல்லாம் எப்படி இருக்குது, சுக்கிரன் சனி செவ்வாய் ராகு இவனுடைய லிங்கை வச்சுக்கிட்டு சுபத்தன்மையாக இருக்கா பாவத்தன்மையாக இருக்கா இப்படிங்கிறத பொறுத்து ஒரு பெண்ணுடைய பையனுடைய கேரக்டரையே கண்டுபிடிச்சிடலாம். லவ் பண்ணுமா அரேஞ்ச்மெண்ட் மேரேஜா அப்படிங்கிறதையும் கட்டங்களை வச்சு தெரிஞ்சுக்கலாம். தசாபுத்திகளை கொண்டு எப்படி வாழ்வாங்க, வசதியாக வாழ்வாங்களா கஷ்டப்படுவாங்களா அதையும் தெரிஞ்சுக்கலாம். இளமை திருமணமா லேட் மேரேஜா அல்லது பாதிக்கப்பட்ட பெண்ணை விதவை பெண் அல்லது மறுவாழ்வு தரக்கூடிய அமைப்புகளை கல்யாணம் பண்ணிக்கிறோமா, மறு திருமணங்களுக்கு உண்டா, இடையில பிரச்சனைகளில் பிரிவுகளை கொடுக்கக்கூடிய அமைப்பு இருக்கா, இது போன்ற விஷயங்கள் எல்லாம் நிச்சயமாக அந்த கட்டங்களை அலசி ஆராய்ஞ்சு பார்த்து தெரிந்து அதற்கேற்றாலும் கட்டணமுடைய வெறும் நட்சத்திர பொருத்தங்களை 10 பொருத்தங்களை வைத்துக்கொண்டு நீங்கள் திருமணம் செய்யாதீங்க அப்படிங்கிறதான் பெற்றோர்களாகி உங்களுக்கு நான் தரக்கூடிய அட்வைஸு. நான் வந்து ஒரு ஃபோன் வழியாக ஜாதகம் தரக்கூடிய ஒரு ஆன்லைன் அஸ்ட்ராலஜர் தான். நீங்கள் எந்த நாட்டில் இருந்தாலும் சரி, வெளியூரில் இருந்தாலும் வீட்டில் இருந்தபடியே ஜாதகத்தை பார்க்கலாம். அதாவது பிறந்த தேதி, நேரம், இடம், இந்த 3ஐயும் வந்து இடத்த வந்து டிஸ்ட்ரிக்டோடு போட்டால் போதும். என்னுடைய வாட்ஸ்அப் நம்பரில் எல்லாம் ஒரே நம்பர் தான். செல் நம்பர், ஜிபே, ஃபோன்பே, வாட்ஸ்அப் நம்பர் எல்லாமே 97-151-89647 97 151 89 647. ஸ்க்ரீன்லேயும் தெரியும், பார்த்துக்கோங்க. நீங்கள் தந்தீங்கன்னா ஜிபே மூலம் கட்டணத்தை செலுத்திட்டீங்கன்னா நான் வந்து ஜாதகத்தை கணித்து ஃபோன் வழியாகவே உங்களுக்கு எல்லா விஷயம் திருமண பொருத்தம், ஜாதக பலன், ஜாதகம் எழுதி கொரியர் அனுப்புகிற எல்லா சேவைகளையும் செய்கிறேன். மேலும் இறையெல்லாம் நான் வந்து சோதிட புதையல் அப்படிங்கிற ஒரு புத்தகம் எழுதியிருக்கேன். 869 பக்கம் கொண்ட பெரிய புத்தகம், 960 ரூபா. நல்ல குவாலிட்டியான பேப்பர் தான். கொரியர் சார்ஜ் ஒரு 100 ரூபா, மொத்தம் 1065 ரூபா. அதே நம்பருக்கு ஜிபே பண்ணிட்டீங்கன்னா புத்தகத்தை அட்ரஸ் தந்தீங்கன்னா கொரியர் மூலமாக உங்கள் வீட்டுக்கும் அனுப்பி வைக்கப்படும். சரிங்களா? எல்லோரும் இன்புற்றிருப்பதன்றி அதன்றும் மரியன் தராபரமே. எல்லாருமே மகிழ்ச்சியாக இருக்கணும். அதுதான் என்னுடைய இது. அதனால் வந்து தொடர்ந்து அடுத்தபடியாக வேறொரு உதாரண ஜாதகத்தை எடுத்துக்கொண்டு உங்களோட தொடர்பு கொள்ள வருகிறேன். நன்றி, வணக்கம்.